தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜர் ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம் மேம். பொதுவாவே ஒரு ஒரு பெரிய மனிதர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு அவரோட ஏதாவது ஒரு டார்க் சைடு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நல்லவரா இருந்தார் இந்த சமூகத்துக்குள்ள, எப்படி இவருக்குள்ள இப்படி ஒரு டார்க் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தான் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஓ, இப்படி எல்லாம் இருக்கு போல, நல்ல மனிதர்களுக்கு பின்னாடி இல்ல கெட்ட மனிதர்கள் யாரா வேணா இருக்கட்டும், ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு டார்க் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமா மாறும் இல்லையா மேம்? ஆமா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவா மாறும். முதல்ல சமுதாயத்துல நம்ம எல்லாருமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் 4 விஷயம் இருக்கு. ஆமா, அது இப்போ ஒரு கட்டம், ஒரு மேஷ ராசின்னு ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 பங்கு இருக்கும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அப்போ ஒரு வழி நமக்கு எல்லாருமே தர்மத்தின் வழி. இப்போ இந்த நீர் ராசி, நெருப்பு ராசிகள், வாயு ராசிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்க டார்க்கர் சைடுன்னு பார்த்தா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள், அதாவது 12ஆம் வீடு தொடர்பெடும்போது அது என்ன ஆகும்னா இவங்கள ஆபத்துல தள்ளக்கூடிய விஷயமா மாறும். இவங்க அந்த தர்மத்தை நோக்கி போகும்போது அதுக்கு பின்னணியில என்ன இருக்கும்னா அந்த ஒரு காமராசி வேலை செய்யும், இல்லைன்னா ஒரு மோட்ச ராசி. இவங்க மோட்ச ராசி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு போக வேண்டிய பாத் வேற. ஏன்னா இவங்க இருக்கக்கூடியதே ஒரு தர்ம ராசியா இருக்கலாம். கண்டிப்பா. அப்ப இவங்கள படுகொலையில தள்ள போறது யாரா இருக்கலாம்னா அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய ராசி இவங்களை தள்ளி விடுறோம். இதுதான் டார்க்கஸ். அதனாலதான் நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருந்தா சடனா ஏன் அவங்களுக்கு அந்த திசா புத்தி கரெக்டா வேலை செய்யும் போது ஒரு தவறான திசா புத்தி வேலை செய்யுது, அதாவது கெட்ட திசை ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்துல என்ன ஆகும்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல இருந்தா இப்ப இப்படி இருக்காங்கிற லெவலுக்கு வந்துடும். இப்ப பொதுவாவே எல்லா ராசிக்காரர்களுமே இதுக்கு அடங்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கும், இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டார்க்கர் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பொதுவா பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்காக இந்த ராசிக்காரர்களுக்கு பின்னாடி நீங்க யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம், கண்டிப்பா டார்க்கர் சைடு இருந்தே இருக்கும் அப்படின்னு ஏதாவது ராசிகள் இருக்கா? பர்டிகுலரா நம்ம சொல்ல போனா ஒரு 4 ராசி இருக்கு. ஓகே. அதாவது மிதுனம், கன்னி, விருச்சகம். இதுல அதாவது இப்ப என்ன கொண்டு வந்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரக நிலையங்களை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சடனா இப்போ நான் ஒரு மிதுன ராசி சொல்லிட்டேன்னா அவங்க அடுத்து நாங்க அப்போ எங்களுக்கு என்ன மைனஸே தான் இருக்கா, பிளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கேட்க வருவாங்க. கண்டிப்பா. சோ அப்படி கிடையாது. இருந்தாலும் நம்ம படிச்ச சாஸ்திரத்துல கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு டாக்டர் சைடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அப்போ அதாவது என்னன்னா இவங்க ஆக்சுவலி மிதுன ராசிக்காரங்களே டுவெல் கேரக்டர்ல வேலை செய்யக்கூடிய பர்சன். அப்ப இவங்க பாசிட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா சடனா ஒரு ஷேடோ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இது நம்ம 100% அப்படின்னு சொல்லிட முடியாது, அவங்களோட கிரகத்தை ஆராயணும். சோ கன்னி ராசி பாத்தீங்கன்னா ஒரு கலில் இருதரம் தடுக்காதுங்கிறது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பா. ஏன்னா இவங்க எதை எடுத்தாலும் ஒண்ணு நம்பிடுவாங்க. எந்த பர்சன் அவங்க 6000 தன்மையை விட்டுக்கிட்டு சடன் ஆக்ஷன்ல இறங்கக்கூடியதுதான் கன்னிராசி. உடனே நம்பி அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்துட்டு போறாங்களோ அவங்கள நம்பிடுவாங்க. அதுல என்ன ரியலிஸ்டிக் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சா இந்த கன்னி பெஸ்ட். அப்படி பாத்தீங்கன்னா விருச்சிகம் இவங்க யோசிக்கிற டெண்டன்சி இவங்களுக்கு இருக்காங்கிறதே கொஞ்சம் ரேர் தான். இதுல பிரில்லியன்ட்டும் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு சடனா அந்த கெட்ட குணங்கள் வேலை செஞ்சு நல்லா போயிட்டு இருக்க வழியும் சடனா ஆஃப் ஆயிரும். சோ அந்த ஒரு கேரக்டர் இந்த விருச்சிகம், கன்னி, மிதுனம். சோ இவங்க கொஞ்சம் கூட இவங்களுடைய லைஃப் பேட்டர்னை இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றது பெட்டர். கண்டிப்பா மேம். இந்த 3 ராசிகள் சொல்லும் போதே அப்ப இன்னும் மத்த ராசிகளுக்கு பின்னாடி என்னென்ன டார்க் சைடு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் வருது இல்லையா? சோ அடுத்ததா கடகராசி மேம். கடகராசியே எல்லாரும் சொல்லும் போது இந்த தாயுள்ளம் கொண்டவர்கள் ரொம்ப எல்லார் மேலயும் பாசமா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில இவங்க மத்தவங்களை எமோஷனல் மேனிபுலேட் பண்றாங்களோ மேம், இவங்களை தேடி எல்லாரும் வர்ற மாதிரி? அப்படி தேடி வர்றதுக்கு வைக்கிறது ரீசன் என்னன்னா இந்த இடத்துலதான் சந்திரன் ஆட்சி. சோ அப்போ இயற்கையாவே ஒரு தாயோட பண்பு இவங்களுக்கு இருக்கும், இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது இயற்கையா கொடுக்கப்பட்டது, அந்த ராசிக்குன்னு கொடுக்கப்பட்ட விதி. ஆனா அவங்க மேனிபுலேட் எல்லாம் பண்ணி அப்படி இழுக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கு என்னன்னா உணர்வுகளாவே அடிப்படையை கொண்டிருக்கும், உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும். நான் ஒன்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுலதான் இந்த கடகராசிக்காரங்க நிப்பாங்க. சோ புரிஞ்சுக்கலன்னா என்ன உறவு, அவங்களுக்கு அதுதான் ரொம்ப. காசு கூட சம்பாதிச்சிடலாம், வேற நமக்கு வசதி இல்லையா அதை கூட நிரப்பிடலாம். ஆனா நமக்கு அடிப்படை என்ன, பாசம்.
கண்டிப்பா ஈக்குவாலிட்டிங்கிற அதிகமா பேசக்கூடியதெல்லாம் இவங்க தான். நீ வந்து நான் எவ்வளவு இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறனோ நீயும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடு. ஒருவேளை உன்னால முடியலன்னா நீ சப்போர்ட் பண்ணு, நான் வந்து வின் பண்ணிடுறேன். ஆனா பட் நீ சப்போர்ட்டிங் பார்ட்னராவது இருக்கணும்னு நினைக்கிறது இந்த கடகராசி. கண்டிப்பா மேம். பொதுவாவே இவங்களை பத்தி சொல்லும் போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏதாவது ஒரு மனக்கசப்பு இதுக்கு முன்னாடி நடந்திருந்துச்சுன்னா அதையே வந்து ஒரு வெப்பனா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்துறாங்கல்ல, இது உண்மையா மேம்? கடகராசிக்காரர்களுக்கு இது பொருந்துமா? இது வெப்பன்னா அவங்க வந்து மனசுக்குள்ள முதல்ல ஒண்ணு வைக்கிறது இல்ல. இப்போ நம்ம தாய் இருக்காங்க, நம்மள வந்து ஒருவேளை நம்ம ஒரு தவறான பாதைக்கு போறோம்னா நம்மள நல்லா பீட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த பீட் பண்றதுனால நம்ம தாயை போய் பழி வாங்க போறது இல்லையா? சோ அப்போ ஆனா அப்படி இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும் நம்ம வந்து ஏதாவது இடத்துல அப்படின்னு இருக்கும். ஆனா அது கண்டிப்பா அவங்க நல்லதுக்கு தான் நம்ம பண்றோம்னு நினைச்சிட்டு இவங்க இது பண்ணிருவாங்க. அதுக்காக பெருசா வந்து அப்படி இருக்காது. காலம் வந்து அதை புரிய வச்சிரும் அவங்களுக்கு. மேபி ஒரு நல்ல திசை ஓடல அப்படின்னா அவங்க மைண்ட் ஃபுல்லாவே வந்து அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு எல்லாம் போயிருவாங்க. ஆனா கரெக்டான ஒரு திசை ஓடக்கூடிய காலம்னா இவங்க வந்து இவங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கும். பேசி தீக்கிற அளவுலதான் இருக்குமே தவிர எதுவுமே நம்ம மௌனமா முழிக்கிறது இருக்காது. இவங்களுக்கு நிறைய இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா பேசி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மனசுக்குள்ள எடுத்துட்டு போய் எல்லாம் அப்படி வச்சிருக்கோம்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா மேம். இப்ப கடகராசிக்காரர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டார்க் சைடு என்னவா இருக்கு? இப்ப கடகராசிக்காரர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டார்க் சைடு என்னவா இருக்கு மேம்? பாசம், பிள்ளை பாசம் அதிகமா கொண்ட ராசி இது. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த பாச உணர்வு அதிகமா இருக்கிறதுனால அதே இவங்களுக்கு ஆபத்தா வந்து முடிஞ்சிடும். என்னன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட தன்னோட குழந்தைங்களை அடுத்த வீட்டுக்கு விடாம போறது, நம்மளோடய வச்சுக்கணும்னு நினைக்கிறது, அந்த பாசத்தோட பிணைப்புனாலேயே இவங்களுக்கு எந்த உறவுகள்ல இருந்தும் அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியே வர முடியாது. கண்டிப்பா அப்படி லாக் ஆகிரும். சோ அப்ப அந்த பாச உணர்வுகளை வந்து இவங்க புரிதல் வந்து இருக்கணும். சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சா குழந்தை போனோம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு மனைவி கூட போகணும். அது அப்புறம் மாமியாரால கொடுமை அனுபவிக்கிறது இவங்கதான் இந்த ராசிக்காரங்க. என்ன ரீசன்னா இவங்க பிறந்த வீட்டுல வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீடமா வாழ்ந்திருப்பாங்க. புகுந்த வீட்டுல வந்து எல்லாமே யூனிஃபார்ம் சிஸ்டமா இருக்கும். இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படி பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு அது அடாப்டேஷன் டைம் வந்து எடுக்கும் நிறைய. சோ அப்ப மொத்தத்திலேயே பாத்தீங்கன்னா மன போராட்டம் தான். கடகத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெளியே வராத வார்த்தைகள், ஆனா உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. பாச போராட்டம், அன்புனால கஷ்டம், யாருமே நம்மள புரிஞ்சுக்க இல்லையேங்கிற ஒரு ரொம்ப. கண்டிப்பா மேம். இப்ப கடகராசிக்காரர்களை எந்த ராசிக்காரர்கள் கிட்ட நீங்க தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னா எந்த ராசிக்காரர்கள்? கடக ராசிக்காரங்க வந்து விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா இவங்கதான் ஃபர்ஸ்ட் நட்புக்காரங்க நீட்டுறது இவங்கதான். அப்போ இவங்களுக்கு வந்து ஆபத்து கண்டிப்பா இழக்கக்கூடியது இந்த நபர்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா. அதனால இவங்க இந்த நபர்கள் வந்து எந்த உதவி பெறாம இருக்கிறது பெட்டர். இவங்க கிட்ட எந்த ஒரு நல்ல இதை கேட்டு இவங்க பண்ணாம இருக்கிறதும் பெட்டர். அப்படி இவங்க கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சேஃப். ஏன்னா இவங்கதான் வந்து சரி பக்கத்துலதான் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிருந்து நிறைய இடத்துல கொலை நடக்கிறது. இந்த இவங்க மேலதான் ரொம்ப வஞ்சன் இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் கடகராசிக்காரங்க மேல வஞ்சகம். அது என்ன ரீசன் தெரியாது, ஆனா இப்படிதான் இருக்கும். அதனால ஜாக்கிரதையா 100% நீங்க சேஃபா இருக்கணும் உங்ககிட்ட. கண்டிப்பா மேம். இப்ப நீங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? உணர்ச்சிகளை ரொம்ப வெளிக்காட்டாம ஓரளவு நியூட்ரு பண்ண படிச்சுட்டாங்கனாலே நிறைய அறிவு நிறைய வளர்த்து இவங்க நியூட்ரு பண்ண படிச்சுட்டாங்கனாலே லைஃப் ஓகே ஆயிரும். ரொம்ப நம்மள எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறது, பாசத்தை ரொம்ப பொங்கி காட்டுறது, இப்படி எல்லாம் இல்லாம சர்ட்டிலா இருந்துட்டாங்கனாலே பிரச்சனை இல்லை. கண்டிப்பா மேம்.